ஆமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளில் உங்களை யாவரையும் பார்க்கும்படியாய் செய்த ஆண்டவருக்கு நல்ல நன்றியை உரித்தாக்குகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. செபிக்கலாம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றியை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தைகளை ஆண்டவரே மக்கள் மத்தியிலே ஆண்டவரே நீ பேசும்படியாய் ஆண்டவரே உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன். கர்த்தர் எங்களை மறைத்து நீ பேசும்படியாய் செபிக்கிறேன். காரியங்களை வெளிப்படுத்தி தரும்படியாய் செபிக்கிறேன். கேட்கிறதான எங்களுக்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்தரும்படியாய் செபிக்கிறேன். வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் கிரியை செய்யத்தக்கதாய் நீ மாற்றும்படியாய் செபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறேன், ஜீவனும் இருக்கும் நிறைந்த நல்ல பிதாவே. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? யாருமே சந்தோஷமா இல்லையா? அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. வாசிக்க தெரிந்து கொண்டதான வேத பகுதி எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா சொல்லாமா? இந்த முழுசா வாசிங்க. சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாள்ல மனம் திரும்புங்கள் என்ற ஒரு தலைப்பில் தேவ செய்தியை தரும்படியாய் கர்த்தர் என் உள்ளத்தில் ஏவினபடியால் இந்த வார்த்தையை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லாமே? மனம் திரும்புதல்னா என்ன? யாருன்னா சொல்லுங்களேன். யாராவது சொல்ல முடியுமா? மனம் திரும்புதல் என்றால் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்களேன். சும்மா சொல்லணும்னா, ஒருத்தர் ரொம்ப தண்ணி அடிக்கிறாரு வச்சுக்கோங்க. அதை விட்டு அவர் என்ன பண்ணுறாரு? திருந்தி வந்துட்டாருன்னா அவர் என்ன சொல்லுவார்? நான் திருந்திட்டேன். என்ன சொல்லுவார்? அதுலேருந்து மீண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதை விட ஆண்டவர் பக்கமாய் நம்முடைய இருதயத்தை திருப்பும் பொழுது, எல்லாவற்றையும் விட்டு அவருடைய பக்கமாய் நம்முடைய திருப்பும் பொழுது உண்மையான ஒரு மனம் திரும்புதல் ஆண்டவருக்குள்ளே காணப்படுகிறது. அல்லேலூயா சொல்லாமே? மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. வேதத்திலே அநேக மனம் திரும்பி இருக்கிறத நாம் பார்க்க முடியும். முதலாவதாக ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கலாம். யோனா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. யோனா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி. போதும். அல்லேலூயா சொல்லாமா? இங்கு நினிவே என்கிற பட்டணத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அந்த மக்கள் யாவரும் பாவம் நிறைந்தவர்களாய், தேவனுக்கு விரோதமாய் செய்கிறவர்களாய், தேவனை விட்டு விலகி ஓடியவர்களாய், முற்றிலும் அநேக பாவ காரியத்தில் ஈடுபட்டவர்களாய் இருந்தார்கள். தேவன் அந்த மக்களை, அவருடைய மனதையும் தன் பக்கமாய் திருப்பும்படியாய் தன் மகனாய் இருந்த யோனாவை அவனிடத்துல தேவன் பேசுறார். யோனா கிட்ட பேசுறார். அருமையான யோனா, நீ போயிட்டு நினிவேக்கு போயிட்டு இந்த மக்களிடத்துல திட்டம் தெளிவுமாய் பேசு. அந்த இடத்துல அந்த வார்த்தை சொல்லுது. அதை வாசிங்க. சொன்னோன்னு இருக்கு. மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு எப்படி பேசணுமா? விரோதமா பேச சொல்றாரு. அப்ப
அப்போ எப்படி பேசணும்? அவர் அங்கே போயிட்டு இந்த ஊர் என்ன பண்ண போகுது? நாசமாக போயிடும், அழிஞ்சு போயிடும், கெட்டு போயிடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும், தரமட்டமாக போயிடும்னு பேசும்படியா என்ன சொல்கிறார் ஆண்டவர்? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? தெரிந்துடுங்க, நீங்கள் கெட்டு போகக்கூடாது, மனம் திரும்பி வந்துருங்க தானே சொல்லியிருக்கணும். இந்த வார்த்தைகள் எப்படி இருக்குது பாருங்க. இந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம முதலாவது வார்த்தையே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. முதலாவது வார்த்தையே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து திரும்பு. யோனா என்ன பண்றாரு? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலுக்கு போய் அந்த கப்பலிலே பணம் கொடுத்து தர்ஷீஷுக்கு போகும்படியா அந்த கப்பலில் ஏறிட்டார். ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னாரு? நினிவேக்கு போய் அந்த மக்களிடத்துல நீ என்ன பண்ணணும்? அவங்களுக்கு விரோதமா பேசணும்னு சொல்றாரு. ஆனா இந்த மனுஷனும் அப்படியே ஆப்போசிட்டா என்ன பண்ணிட்டான்? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம வேற பக்கமா போற கப்பல்ல ஏறிட்டாரு. கப்பல் பிரயாணத்துல என்ன பண்றாரு? எங்க தேவன் நம்மளை கேள்வி கேட்டுற போறாரு சொல்லி அடித்தட்டில் போய் படுத்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? நீங்களும் நானும் ஆழத்துல போய் மறைந்து கொண்டாலும் ஆண்டவர் அறிவார். அல்லேலூயா. தன்னுடைய சேவையை எப்படியாவது அதை முடித்து கொள்ள தேவன் பட்சமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. யாரை கொண்டாகிலும் தன்னுடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த யோனா என்ன பண்றாரா? அடித்தட்டில் போயிட்டு நிம்மதியா படுத்து தூங்குறார். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் திருப்ப வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அடித்தட்டில் போய் அமைதியா படுத்து கொண்டு இருந்த அந்த மனுஷனுக்கு விரோதமா தேவனுடைய கரம் திரும்பினது. அங்கே காற்று வந்தது, கொந்தளிப்பு வந்தது, கப்பல் அமிழ்ந்து போகத்தக்கதாய் தேவனுடைய கரம் யோனாவுக்கு விரோதமாக கிரியை செய்ய ஆரம்பித்தது. அல்லேலூயா சொல்லாமா? நீங்களும் நானும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து திரும்பும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் சாதகமாய் நம் பக்கமாய் திருப்புகிறாராம். அல்லேலூயா. இந்த மனுஷன் தேவனுடைய வேலையை செய்யாம, தேவன் கொடுத்த அந்த காரியத்தை நிறைவேற்றாம வேற பக்கமாய் அவன் திரும்ப ஆரம்பித்தானாம். உடனே அந்த பெருங்காற்று வந்தது, கப்பலே உடையத்தக்கதாய் பெரு வெள்ளம் வந்ததா, கொந்தளிப்பு வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. படகுல இருக்கிறவங்க எல்லாம், அந்த கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. உடனே சொல்றாங்க, இது எப்படி நடக்கும்? இந்த காரியம் எப்படி வந்ததுன்னு தெரியும், நம்ம என்ன பண்ண முடியும்? உடனே அவங்க தேவனை நீங்க என்ன பண்ணுங்க? தொழுது கொள்ளுங்க. ஒருவேளை தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற நல்ல ஒரு அன்பினால, மரியாதை நிமித்தமாய், நம்முடைய பக்தி நிமித்தமாய் காப்பாற்ற வல்லவராய் இருக்கலாம் என்று அந்த கேப்டன் சொல்றாரு. உடனே ஒவ்வொருவரையும் அவர் எழுப்புறாரு, சீக்கிரம் எழுந்திரிங்க, உங்க கடவுளை வணங்குங்க, அவர் எப்படியாகல உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அடித்தட்டுல ரொம்ப அமைதியா படுத்துட்டு இருக்கிறான். அவன் பக்கத்துலயும் போயிட்டு என்ன பண்றாருன்னா அவரை எழுப்புறாரு, யோனா சீக்கிரம் எழுந்துரு, கடல்ல கொந்தளிக்குது, பெருங்காற்று வந்தது, கப்பலே உடையும் மாதிரி இருக்கு, நீ இவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு. ஆனா யோனாவுக்கு தெரியும் இந்த காரியம் யாரால வந்தது என்று. அல்லேலூயா சொல்லாமா? அந்த காரியம் யாரால வந்தது? யாரால வந்தது? யோனாவால தான் வந்தது. ஆனா யோனாவுக்கு தெரியும். அப்பதான் அவனுடைய மண்டையில உரைத்தது. தேவனுடைய பக்கமாய் அவன் திரும்ப ஆரம்பித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்றாரு, உடனே அந்த மாலுமி போயிட்டு சீட்டு போடுறாரு. சரி, நம்ம என்ன பண்ணலாம்? இங்க இருக்கவங்க யாராவது தப்பு செஞ்சுட்டு வந்திருக்கலாம், அவங்க நிமித்தமா எதாவது வந்திருந்தா கூட நம்ம ஆண்டவர்கிட்ட முறையிட்டு
மன்னிப்பு கோரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு போடுறாரு. சீட்டு போட்டாலும் யார் பேர் தான் வருது? யோனாவுடைய பேர் தான் வந்ததா. இன்னும் அவர் பதன்னு ஆயிட்டாரு. உடனே அந்த யோனாவிடத்துல போய், என்னப்பா சீட்டு போட்டாலும் என்ன வருது? உன் பேர் தான் வருது. ஏதாவது தப்பு செஞ்சிட்டியா? கடவுளுக்கு விரோதமாக ஏதாவது பாவம் செஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு யோனாவிடத்துல அவர் கேட்கிறார். கேட்கும்பொழுது யோனா சொல்றா, இந்த காரியம் என்னால தான் வந்தது. தேவன் சொல்லியிருக்கிற இடத்துக்கு செல்லாம நான் வேறொரு இடத்துக்கு கடந்து வந்தது நிமித்தம் இந்த பாவம் என்னுடையதான் இருக்கிறது என்று யோனா சொன்னார். உடனே இதற்கு என்ன பரிகாரம் தேடலாம் சொல்லிட்டு மாலுமி வேற வழியில திங்க் பண்றாரு. எப்படி ஆகிலும் இந்த மனுஷனை நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பயங்கரமா என்ன பண்றாங்களா, அந்த கப்பலை தண்டு வலித்து எப்படியாவது நம்ம போய் கரை சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு வேகமா தண்டு வலிக்கிறாங்க. அந்த கப்பலை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஓட்ட ஆரம்பிச்சாலும் முன்னிலும் அதிகமா கொந்தளிப்பு வர ஆரம்பிச்சது. கப்பலில் இருக்க பொருட்கள் எல்லாம் தூக்கி கடல்ல போட்டாங்களாம். வெயிட் கம்மியாயிடுச்சுன்னா கூட கப்பல் கொஞ்சம் ஈஸியா போயிடும்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த யோனாவிடத்துல வந்து கேட்குறாங்க, நாங்க என்ன செஞ்சா இந்த கடல் அமைதியா இருக்குன்னு சொல்லி நீ சொல்லுன்னு கேட்குறாங்க. அல்லேலூயா சொல்லாமா? தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் விரோதமாய் நீங்களும் நானும் செயல்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமே? கர்த்தர் திரும்ப சொன்னா அவர் பக்கமா திரும்பணும். அல்லேலூயா. திரும்பாம போயிட்டீங்கன்னா இந்த காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் என் வாழ்க்கையில் எதையும் அனுமதிக்க மாட்டாரு, ஈஸியா தானே போயிட்டு இருக்குது, எது வந்தாலும் என்னால என்ன பண்ண முடியும்? டாலரேட் பண்ண முடியும், நான் பார்த்துக்க முடியும், என்னால் சகித்து கொள்ள முடியும், என்னால் முன்னேறி செல்ல முடியும் என்று நினைக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய கரத்துல தான் காற்றும் கடலும் இருக்கு. அல்லேலூயா. அவர் அமைதலாயிருன்னு சொன்னா என்ன இருக்கும்? அமைதலா இருக்கும். அவர் அதட்டினா நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உடனே அந்த யோனாவை தூக்கி எங்க போட்டாங்க? கடலில் போட்டாங்க. போட்ட உடனே அது அமைதலாயிட்டான். அல்லேலூயா சொல்லாமே? வேதம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் என்னவா? மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா தேவன் இந்த வார்த்தையில சொல்றாரு, சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. அல்லேலூயா. அவன் தேவையில்லாம போயிட்டு என்ன பண்ணிட்டான்? அந்த தர்ஷீசுக்கு போகிற கப்பல்ல ஏறி தேவனுக்கு விரோதமா திரும்பி போக ஆரம்பிச்சிட்டான். அவன் கீழே விழுந்த உடனே தேவன் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டாரா, 3 நாள் அந்த மீனின் வயிற்றில் இருந்து தேவனை தேட ஆரம்பித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமே? நீங்க திரும்பணும். திரும்பலன்னா தேவனே உங்களை திருப்பிடுவார். அல்லேலூயா. நீங்க மனம் திரும்பணும். மனம் திரும்பலன்னா தேவன் தன்னுடைய காரியத்துக்காக உங்களை மனதை திருப்பி அவருடைய ஊழியத்தை அவர் செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கரெக்டா அந்த பட்டணத்து கிட்ட கொண்டு போய் அந்த கரையில அந்த மீன் அவனை கக்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. வயிற்றுல ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பான், அப்படிதானே? கப்பல்லையாவது ஜாலியா இருந்திருக்கோம், காத்து வந்திருக்கோம், நல்ல குளிர்ச்சியா இருந்திருக்கோம். மீன் வயிற்றுல எப்படி இருந்திருக்கும்? நீங்க பாவம் செய்யும் பொழுது நம்மை சுற்றிலும் நாற்றமா இருக்கும். பரிசுத்தர்கிட்ட வரும்பொழுது அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாய் மாற அது ஏதுவா இருக்கும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. மீன் வயிற்றில் அந்த 3 நாள் நாற்றத்திலேயும் தேவனை தேட ஆரம்பித்தானா. ஆண்டவரே, அந்த நினிவேக்கு நான் போறேன், என்னை மன்னியும், மீண்டும் எனக்கு ஒரு விசை எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க என்று உண்மையா என்ன பண்ணியிருப்பான்? கேட்டிருப்பான். அல்லேலூயா. அந்த நினிவே பட்டணத்துக்கு செல்லும் பொழுது அந்த பட்டணத்தில் பாவம் பெருகி காணப்பட்டதான். அவன் போய் அந்த மக்களிடத்துல உரைக்கிறான், இன்னும் 40 நாளில் இந்த பட்டணத்தை தேவன் அழிக்க போறாரு, மனம் திரும்புங்கன்னு சொல்றாரு.
சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவரும் முழங்கால் படியிட்டு தன்னுடைய மனதை தேவன் பக்கமாய் திருப்பினாங்களாம். பாவத்தை விட்டு உபவாசம் இருந்து, அந்த ஆடு மாடு கூட நிறைய நாட்கள் சாப்பிடவில்லைன்னு வேதம் சொல்லுது. சாப்பிடாம உபவாசம் இருந்து தேவன் பக்கமாய் திரும்பினார்களாம். தேவன் அவர்களை அழிக்காமல் அவர்களை பாதுகாத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு முறை திரும்பணும்னு சொன்னா நீ என்ன பண்ணணும்? திரும்பணும். இல்லைன்னா தேவனே உன்னுடைய காரியங்களை திருப்ப வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாம கர்த்தர் மகிமைப்படுவாராக. அவர் ஒரு முறை சொல்றாரு, ஆனா இன்னொரு வார்த்தை சொல்லுது. யோனா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஹல்லேலூயா. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார். அழிந்து போவதற்கு முன்பதாக யாரை தேடணும்? ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை தேடும்பொழுது தான் சுவாமி நம்மை என்ன பண்ணுவாரா? நினைத்தருளுவார். அவர் நினைத்தருளுகிற ஒரு தேவனாக இருக்கிறாரு. ஆகவே தான் அந்த நினிவே பட்டணத்தை அழிக்கணும்னு நினைத்த தேவன் அதை அழிக்கலை. அந்த மக்களை ஆசீர்வாதமான மக்களாய் மாற்ற ஆரம்பித்தாரா. அல்லேலூயா. யோனாவுக்கு தெரியும் தேவன் அழிக்க மாட்டார் சொல்லி. ஒரு சின்ன ஆமனுக்கு செடியை உஷ்ணமான வெயிலில் அவன் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு செடியை வளர வச்சாரான். ரொம்ப நிழலாக சந்தோஷமாக இருந்தானா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆமனுக்கு செடி அழிந்து போயிடுச்சான். அவனுக்கு வெறுப்பு வந்து, என்ன ஆண்டவரே, நல்ல ஒரு நிழல் கொடுத்த ஒரு மரத்தை என்ன பண்ணிட்டீங்க? அழித்து போட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, சின்ன ஒரு ஆமனுக்கு செடிக்காக நீ என்ன பண்ணுற? இவ்வளோ வருத்தப்படுறிய? அழிந்து போகிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் என்ன பண்ணுறேன்? பாரப்படுறேன்னு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக, ஆண்டவருடைய வார்த்தையின் நிமித்தமாக என்ன பண்ணணும்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து திரும்பும்பொழுது ஆண்டவர் நம்மை தப்புவிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? இன்னொரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கலாம் வேதத்தில். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கும்போது, மனம் வருந்தி திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனம் வருந்தி திரும்ப வேண்டும். நிறைய செய்கிறோம், நிறைய காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனால் மனம் எப்பயுமே என்ன பண்ணுறதில்ல? வருத்தப்படுறதில்ல. தப்பு தானே செஞ்சிட்டா, அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? போய் அவர்கிட்ட முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டா என்ன ஆகிடும்? சரியாக போயிடும் அப்படின்னு துணிச்சலாக செய்கிறோம். துணிச்சலான பாவங்களை நாம் செய்கிறோம். மனம் வருந்தத்தக்கதாய் நாம் திரும்பணுமா? வேதம் சொல்லுது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமே. இங்கே ஒரு நல்ல பணக்காரை பற்றி வேதம் சொல்லுகிறது. அவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள் என்று வாசிங்க. நான் எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. போதும். அல்லேலூயா சொல்லாமே. இங்கே இளைய குமாரனை குறித்து நாம் பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு இந்த சரித்திரம் தெரியும்? அநேகருக்கு தெரியும். அந்த தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க.
அந்த 2 பிள்ளைகளை ஒருத்தன் விவசாயம் செய்கிறது போல வேதத்தில் சொல்லுகிறது, நிலத்திலே வேலை செய்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றொருவனோ தன் தகப்பனிடத்தில் வந்து, என்னுடைய சொத்தை என்ன பண்ணுங்க, எனக்கு கொடுத்துடுங்க, பிரித்து கொடுத்துடுங்க, நான் தூர தேசத்துக்கு போய் நான் என்னுடைய காரியத்தை நான் பார்த்து கொள்ளுறேன் அப்படின்னு சொல்லி அவரை நச்சரித்து தன்னுடைய சொத்தை என்ன பண்ணிட்டாரு, பிரித்து வாங்கி கொண்டு போயிட்டான். இந்த இளையகுமாரன் சென்று தேவையில்லாத காரியத்தில் ஈடுபட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பணத்தை செலவு பண்ணுறான், தவறான காரியங்களுக்கு செலவு பண்ணுறான். அவனுடைய மனம் வருத்தப்படல. நீங்கள் நல்ல வேலை செய்து கஷ்டப்படுகிற காசை தேவையில்லாத ஒரு காரியத்துக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மனசு என்ன பண்ணும்? ஐயோ, கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோமே, தேவையில்லாமல் இப்படி போயிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்களா? போட்டோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்களா? ஒரு மாதம் முழுவதும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்த காசு வீணாக போயிடுதுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆனால் அந்த மகனுக்கோ அந்த பணத்தின் மீது கவலை இல்லை. ஓசியில் வந்தது தானே, அவனுக்கு அதை குறித்து என்ன இல்லை, அவனுக்கு சிந்தனையே இல்லை. பார்த்துக்கலாம், எவ்வளோ செய்ய முடியுமோ நம்மளால் செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லா காரியத்திலும் ஈடுபட்டானா. ஆபத்து நேரம் வரும்பொழுது அவருடைய நண்பர்கள் அவளை விட்டு சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவனோடு கூட இருந்த ஒவ்வொருவரும் பணம் குறைய 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 போயிட்டே இருந்துட்டாங்களா அவனை விட்டுட்டு. பசியும் பட்டினியுமாய் அவன் கிடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் போன அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாச்சான். பஞ்சம் உண்டான அந்த இடத்துல அப்போதான் அவன் திரும்ப ஆரம்பித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏதாக்கில் ஒரு வேலை கிடைக்குமா, காசு கையில் இல்லைன்னும் போது தான் நமக்கு என்ன ஆகும், ஏதாவது வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே, ஒரு சின்ன கம்பெனியில் ஏதாவது கிடைச்சா கூட வேலை செஞ்சு ஏதாவது பழச்சிக்கலாமே, கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு நினைப்போம். அது மாதிரி தான் சாப்பிடுவதற்காக மாத்திரம் அவன் என்ன பண்ணுறான், ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா நாம் செய்து நம்முடைய வயிற்றை கழுவி கொள்ளலாமே என்று நினைத்தான். அல்லேலூயா சொல்லாமா? நமக்கு கூட பஞ்சம் பட்டினி தேவையற்ற காரியங்களிலிருந்து நாம் விடுதலை பெறும்பொழுது தான் நமக்கும் ஞானோதயம் பிறக்கும். எப்படியாகில நாம் திரும்பணும், எப்படியாகில நாம் சேர்ந்து விட வேண்டும், எப்படியாகில நாம் எங்கே சென்று விட வேண்டும், தகப்பன் இடத்துக்கு சென்று விட வேண்டும் என்று அந்த இளைய மகன் நினைத்ததை போல நாம் சில வேலைகளை நினைக்கிறோம். ஆனால் அவனுக்கு வேலை கிடைக்கல. அருகாமையில் இருக்கிற பன்றி வளர்க்குறவர் வீட்டில் போயிட்டு வேலை கேட்குறான். அவரும் கொடுக்குறார், வேலை கொடுக்குறார். பெரிய செல்வந்தனுடைய மகன் அவன். வர சொன்னால் வருவாங்க, போக சொன்னால் போவாங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வெயினா வைப்பாங்க, அவனுக்கு ட்ரெஸ்ஸு மாட்டி விடுனா மாட்டி விடுவாங்க, செப்பல் எடுத்துகிட்டு வந்து போட்டு விட சொன்னால் போட்டு விடுவாங்க. அந்த அளவுக்கு பணக்கார குடும்பத்தில் பிறந்த அந்த மகன் இப்போ எங்கே வேலை செய்கிறா? பன்றியை மேய்க்கிற ஒரு குடும்பத்தில் வந்து வேலை செய்ய ஆரம்பித்தானா. ஆனால் அந்த மேய்ப்பனோ ஆகாரம் அவனுக்கு குறைவாய் கொடுத்தபடினாலே பன்றிக்கு கொடுக்கறதான அந்த தவிடு இருக்குல்ல, அதை எடுத்து திருட்டுத்தனமாக சாப்பிட ஆரம்பித்தானோ. அதை ஒரு நாள் பார்த்து அந்த மேய்ப்பன் அவனை என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து அவனை துரத்திட்டான். ஆனால் அவனுக்கு பசி பட்டினி, அந்த தேசத்தில் பஞ்சம். அப்பொழுது அவன் தன் தகப்பன் வீட்டை குறித்து யோசிச்சானா. அல்லேலூயா. நமக்கு கூட சந்தோஷமாக இருக்கும்போது தெரியாது, கஷ்டம் வரும்போது தான் நமக்கு அதை குறித்து தெரியும். அல்லேலூயா சொல்லாமா? அந்த மகனுக்கு தன் தகப்பன் வீட்டை குறித்து ஞாபகம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. உடனே அவன் நினைக்கிறான், என் தகப்பன் வீட்டில் எவ்வளோ வேலையாட்கள் இருக்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு வேலையாட்களில் நான் வேலை செய்தால் கூட எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமே என்று சொல்லி தன் மனதை திருப்ப ஆரம்பித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. மனம் வருந்தினானா, மனம் வருந்தி அழ ஆரம்பித்தான்.
மனம் வருந்தி தேவனிடத்தில் தன் தகப்பனிடத்தில் அவன் திரும்ப ஆரம்பித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. மீண்டும் வாசிங்க. நான் எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. நான் தப்பு செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. மனம் வருந்தி தன் தகப்பனிடத்தில் பேசுவது போல் கற்பனை செய்து கொண்டு நடக்க ஆரம்பித்தானா. என் அப்பாவை பார்க்கணும், அவரிடத்துல நான் சென்று பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் தப்பு செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. ஆனாலும் உங்கள் பையனா இல்லை, ஒரு வேலைக்காரனா என்னை சேர்த்து கொள்ளுங்க என்று சொல்லி மனம் வருந்தி திரும்பி அவன் தகப்பன் இடத்துக்கு சென்றான். அவன் தூரம் வரும்பொழுதே அதை பார்த்த தகப்பன் ஓடோடி வந்து கட்டி தழுவி தன் பிள்ளைக்கு முத்தங்கள் இட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீ மனம் வருந்தி திரும்பும் பொழுது உன் தகப்பன் உன்னை தேடி வருவார். அல்லேலூயா. நீ மனம் வருந்தி உன் குற்றங்களை உணரும் பொழுது உன் தேவன் உன் அருகாமையில் இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே. அவர் உடனே தன் மகனை சொல்லியிருப்பார், பரவாயில்லடா, நீ திருந்தி வந்துட்ட, நான் உன்னை சேர்த்து கொள்றேன்னு சொல்லியிருப்பாரா? இல்லை அடித்து அவனை என்ன பண்ணியிருப்பாரா? துரத்தி இருப்பாரா? சொல்லுங்க. மனம் திரும்பி வந்த அந்த மகனை சேர்த்து கொண்டாரா, கட்டி தழுவி கொண்டாரா. அவன் துணி எல்லாமே நாற்றம் எடுத்ததா, கிழிந்து காணப்பட்டதா, செருப்பு இல்லாமல் காணப்பட்டானா. கை தட்டுறாரு, தட்டி ஒரு வேலையால் கூப்பிட்றாரு, என் பிள்ளை என்ன பண்ணுங்க, குளிப்பாட்டுங்க, என் பிள்ளைக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்க, என் பிள்ளைக்கு நல்ல பாதரட்சையை கொடுங்க அப்படின்னு சொல்லி தன் வேலையாட்களை உடனே கூப்பிட்டானா. கூப்பிட்ட உடனே அவனுக்கு விருந்து செய்ய ஆயத்தம் செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் மனம் வருந்தி தேவன் பக்கமாய் திரும்பும் பொழுது தேவன் சகலத்தையும் மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், நான் தகப்பன் இடத்துல ஒரு வேலையால் தானே சேர்த்துக்கொள்ள சொன்னேன், ஆனால் என்னை மீண்டும் அவர் மகனாக சேர்த்து கொண்டாரே என்று சொல்லி கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது. அவருடைய கரங்கள் பிரித்து காணப்படுகிறதா. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் நெஞ்சமல்ல, நம் மீது கொண்ட அன்பு அதிகமாய் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உடனே அவனுக்கு ஒரு கன்று அடிக்கப்பட்டு அவனுக்கு விருந்து உபசரிப்பு அதிகமாக இருந்ததான். ஆனால் அவனுடைய சகோதரன் அங்கேருந்து வரான். வீட்டில் பார்த்தா விசேஷம் காணப்படுது. இப்போ இருந்தால் நம்ம வீட்டில் என்ன பண்ணியிருப்போம், சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வெளியில் லைட்டெல்லாம் போட்டு பெரிய மியூசிக் வச்சு என்ன பண்ணியிருப்போம், ரேடியோ செட்டெல்லாம் போட்டு அமக்கலும் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, பெரிய விருந்து தடபுடலாம் ஆரம்பித்து அநேகரை வர வைத்து சந்தோஷமாய் இளைப்பார அவர் செய்திருந்தாராம். ஓடி வரான், தகப்பனே, நான் என்ன பாவம் பண்ணேன், நான் உன் பக்கத்துலேயே தானே இருந்தேன், நான் உம்மோடு கூட தானே இருந்தேன், உம்மை விட்டு ஓடி போனேன், நம்ம சொத்து அழித்து போட்ட இந்த மகனுக்கு நீங்கள் இப்படி செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவனுடைய சகோதரன் கேட்டானா. ஆனால் தகப்பன் சொல்கிறாரு, அவர் மனம் வருந்தி சொல்கிறாரு, பாருங்க, நீ என் கூட தானே இருக்கிற, என்னுடையதெல்லாம் யாருடையது, உன்னுடையது தான், உன் தம்பிக்கு அல்ல. அவன் காணாமல் போனா, அவன் மரித்து போனா, மீண்டும் உயிர் பெற்று வந்தான், காணாமல் போனா, மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தகப்பனை விட்டு நீ பிரிந்து சென்றாலும் மனம் வருந்தி அவரிடத்தில் நீ திரும்பி வரும்படியாய் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா.
நாம் மனம் வருந்தி திரும்பும் பொழுது தேவன் நம்மை சேர்த்து கொள்ள வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமே. இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும். அல்லேலூயா. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இங்கு தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவரை நோக்கி, நீ என் அண்டையில் கிட்டே வந்து நின்று என்னை கொன்று போடு, என் பிராணன் முழுவதும் இன்னும் போகாததினால். இல்லை, 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமா? 2 சாமுவேல் 11:9. ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜா அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவருடைய எல்லா சேவர்களோடும் கூட படுத்து கொண்டு இருந்தான். அல்லேலூயா சொல்லாமா. இங்கு தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீது பெரிய ராஜாவாக இருந்தார். அந்த தேசத்தை திறமையாய் ஆளக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். தேவனுடைய கிருபைகளை வரங்களை பெற்ற ஒரு தேவ மனிதனாக இருந்தார். சண்டை நடக்கிற நேரத்தில் ராஜா தன்னுடைய அரண்மனையிலே இருந்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமா. சண்டை போடும்போது ராஜா எங்கே இருக்கணும்? சண்டையில் தான் இருக்கணும். ஒரு ராஜாவாக இருந்து முன்னாடி சென்று சண்டையில் என்ன பண்ணணும்? சண்டையிட்டு அந்த எதிரி நாட்டை என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த மனுஷனோ அரண்மனையிலே அமைதியாக மேலே மாடி மேலே போயிட்டு காற்று வாங்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனை பாவம் எவ்வாறு தொடர்கிறது என்று பாருங்கள். அவன் அரண்மனையில் என்ன பண்ணியிருக்கணும்? சண்டையில் இருக்கணும். இருந்து அந்த தன்னுடைய நாட்டுக்காக அவன் என்ன பண்ணியிருக்கணும்? சண்டையிட்டு ஜெயித்து இருக்கணும். ஆனாலும் அவன் மொட்டை மாடியில் சென்று என்ன பண்ணுறான்னா, உப்புரைக்கின் மேல் காற்று வாங்கி கொண்டு இருந்தாராம். தன்னுடைய தேசத்தை அப்படியே பார்த்து கொண்டு இருக்காராம். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்க, இன்னும் எதாவது செய்யலாமா அப்படின்னு சும்மா என்ன பண்ணுறாரா பார்த்து கொண்டு இருக்கும்போது பாவம் அவன் கண்களில் தென்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பாவத்தில் விழுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் கண்களினால் பாவத்தை பார்த்தான். வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து பாவம் செய்தான். அது மட்டும் இல்லாமல் பட்சேபாளுடைய கணவனை என்ன பண்ணிட்டாரா? கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பெண்ணை பார்த்தாரா? அந்த பெண்ணிடத்தில் பாவம் செய்தாரா? அதை மறைப்பதற்காக அவருடைய கணவரையும் கொன்று போட்டார். அல்லேலூயா சொல்லாமா. நாம் பாவத்திற்கு விலகி ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்துக்கு விலகி திரும்பணுமா? பாவம் நம்ம கண்களுக்கு நேராகவே இருக்குது. இச்சைகள் நம் கண்களுக்கு நேராகவே இருக்கிறது. விலகி ஓடணும். விலகி ஓடலைன்னா பாவத்தில் நாம் சிக்கிக்கொள்ளுவோம். பாவம் எதை பிறப்பிக்குமா? கர்ப்பத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் பாவத்துக்கு விலகி ஓடணும். வேதத்தில் இன்னொரு மனுஷனை கூட பார்க்கலாம். யோசேப்பு அடிமையாக இருந்தாராம். விலங்கிடப்பட்டு இருந்தாராம். ஒரு வீட்டுக்கு சென்று வேலைகளை செய்யும்போது அவன் விலங்கிடப்பட்டு இருந்தான். ஆனால் தேவன் அவனை மாற்றி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் வைத்தாராம். தேவன் அவன் நிமித்தமாய் செய்கிற எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிக்கிறத அந்த வீட்டு ஓனர் பார்த்துட்டு அவனை தன்னுடைய வீட்டில் எல்லா வேலைக்காரர்களையும் ஒரு எஜமானாக வைத்தாராம். தன் மனைவியை தவிர எல்லாவற்றையும் எடுத்து செய்யக்கூடிய ஒரு மனுஷனாய் அந்த வீட்டில் வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது.
அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனாயிருந்தான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். அல்லேலூயா சொல்லாமா? அண்ணன் தம்பி எல்லாருமே அவன் என்ன பண்ணிட்டாங்க? பள்ளத்தில் போட்டாங்க, விற்று போட்டுட்டாங்க. அவன் செத்து போயிட்டான்னு போய் அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனாலும் தேவன் அவனை காப்பாற்ற வல்லவராக இருந்தார். அவனுக்கு தேவன் அநேக காரியத்தை கற்றுக் கொடுத்திருந்தார். அது வேதம் சொல்லுது. அநேக கனவுகளை அவன் கண்டு தன் தகப்பன் இடத்துல, தன் சகோதரன் இடத்துல சொல்லுவானா. அரிக்கட்டு என்ன பண்ணிச்சான்? தலை வணங்கி நின்றுது, என்னுடைய அரிக்கட்டு மட்டும் தலை நிமிர்ந்திருந்ததுன்னு சொன்னானா. அப்போ அவங்க சொல்கிறாங்களா, அப்போ நாங்கள்லாம் சேர்ந்து உன்னை வணங்குவோமா அப்படின்னு சொல்கிறாங்களா. இன்னொரு நாள் தன் தகப்பனும் தன்னை வணங்குறதாய் அவன் சொல்லும்பொழுது தகப்பன் அதை குறித்து செவி சாய்க்காமல் விட்டுட்டானா. தேவன் உனக்கு திட்டத்தை கொடுத்தால் அதை செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை உனக்கு காண்பித்தால் அதை வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ எல்லாவற்றையும் விட்டு ஓட வேண்டும், திரும்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லாமே? தேவன் எனக்கு ஒரு காரியத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு எல்லா பாவத்தையும் நம்ம செய்யக்கூடாது, எல்லா அநியாயத்தை செய்யக்கூடாது, எல்லா அக்கிரமத்தை செய்யக்கூடாது. அதிலிருந்து விலகி ஓடுவதற்கு வழி எதுவோ அதை பார்த்துட்டு அதில் ஓடிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லாமே? வேதம் ஒரு வார்த்தை சொல்லுது, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அவர் கோணலான வழிகளை செவையாக்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமே? இங்கே பார்த்தீங்கன்னா அவனுடைய வீட்டில் அவனுடைய எஜமானி என்ன பண்ணுறாங்களா, தினந்தோறும் பாவம் செய்யும்படியாய், தவறு செய்யும்படியாய் அவர்கள் சூழ்நிலையை உருவாக்குறாங்களாம். ஆனாலும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தன்னுடைய துணியை விட்டுட்டு உதறி விட்டுட்டு ஓடி சென்றானா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பாவம் நம் அருகாமையில் இருக்கும்பொழுது கூட அதை உதறி தள்ளி தேவனுக்காய் ஓட வேண்டும். அல்லேலூயா. பாவத்துக்கு விலகி ஓடும்பொழுது தேவன் சொன்ன காரியத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் அவனை கொண்டு சிறையில் போட்டாங்களாம். அவன் தப்பே செய்யல, தவறு செய்தான் என்று சொல்லி சிறைச்சாலையில் போட்டாங்களாம். சிறைச்சாலையிலையும் தேவன் அவனுக்கு தயவு செய்த நிமித்தம் ராஜாவுக்கு அருகாமையில் கொண்டு வைத்தாராம். ராஜாவுக்கு அருகாமையில் கொண்டு வைக்கும்போது அங்கேயும் ராஜா ஒரு கனவை காண்கிறான். இப்படி இருக்குது சூழ்நிலை, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லும்பொழுது அங்கே வேலை செய்கிற, ராஜாவுக்கு வேலை செய்கிற ஒரு மனுஷன் சொல்கிறாரு, சிறைச்சாலையில் என்னோடு கூட இருந்த ஒரு மனுஷன் இது மாதிரி காரியங்களை வெளிப்படுத்தினார், அவர் சொன்ன காரியங்களை யாவையும் கடவுளை உண்மையாக்குறாரு, அதனால் அந்த மனுஷன்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆலோசனை கேட்டிங்கன்னா அந்த மனுஷன் உண்மையான ஆலோசனையை தருவார் என்று ராஜாவிடத்தில் வேலை செய்கிற அந்த பணியாள் சொல்கிறார். உடனே ராஜா சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்பை அழைப்பித்து அவனிடத்தில் தன்னுடைய கனவை சொல்லும்பொழுது அவன் சொல்கிறான், தேசத்தில் பஞ்சம் வரப்பொழுது நாம் சேகரிக்க வேண்டிய அநேக காரியம் இருக்குது, சேகரித்து வைப்போமானால் நம்முடைய தேசம் எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும்னு சொல்கிறான். உடனே அந்த ராஜா சொல்கிறாரு, ஏன் இதுக்கு நீயே அதிகாரியாக இரு, நீயே இதை இவ்வளோ காரியத்தை அழகாக சொல்லும்போது இதை நீயே எடுத்து நடத்த என்று அவனிடத்தில் அதிகாரத்தை கொடுத்தாராம். அவன் தலை நிமிர்ந்து நின்றான் என்று வேதம் சொல்லுகிறது. நீ பாவத்துக்கு விலகி ஓடும்பொழுது, பாவத்துக்கு விலகி திரும்பும் பொழுது உன் தலையை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல தான் அவனுடைய சகோதரர்கள் விற்று போட்ட, பள்ளத்திலே தள்ளின, கொன்று போட்டேன் என்று சொல்லி
சொன்ன அந்த சகோதரர் அங்கே வராங்க. எதுக்காக வராங்கன்னா, உணவு வாங்கி கொள்ள வராங்க. வந்து உண்மையாக என்ன பண்ணியிருப்பாங்க? வணங்கி இருப்பாங்க. அல்லேலூயா. தேவன் உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை உண்மையாகலும் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை தேவன் உண்மையாய் தருவார். அல்லேலூயா. நீங்கள் பாவத்துக்கு விலகி ஓடும்பொழுது தேவன் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமே. யோவான் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இங்கு ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்திலே கையுமையுமால் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே. போதும். அல்லேலூயா சொல்லாமா. இங்கு ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். இவங்க தவறு செய்து மாட்டிக்கொண்ட ஸ்திரீ, தப்பிதம் செய்யும்பொழுது பிடிக்கப்பட்ட ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நினைக்கிறோம் பாவம் யாருக்கும் தெரியாமல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஏதோ ஒரு இடத்துல போய் தானே நம்ம தப்பு செய்கிறோம், யாரும் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறோம். தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் பூமி எங்கும் எப்படி இருக்குதா? உலாவி கொண்டு இருக்குது. நம்ம நினைக்கிறோம் யோனா எங்கே இருக்கிறாரு? அடித்தட்டில் இருக்காரு. தேவன் பார்த்துருக்க மாட்டாரா? மீனின் வயிற்றில் இருக்கிறார். தேவன் பார்த்துருக்க மாட்டாரா? யோசித்து பாருங்க. நீ எங்கே சென்று யாருக்கும் தெரியாது என்று நீ தவறு செய்தாலும் உன்னுடைய தேவன் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பாவத்துக்கு நாம் விலகி திரும்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா. தேவன் எல்லா காரியங்களையும் மாற்றி கொண்டே வரார் பாருங்க அழகா. இந்த ஸ்திரீயை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அப்போ எவ்வளோ ஒரு கொடூரமான தண்டனையாக இருக்கும்னு பாருங்க. கல்லால் அடித்து கொன்னுடுவாங்க. அப்படிப்பட்ட காரியத்துக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. கல் வச்சு ரெடியாக இருக்காங்க. ஆண்டவர் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு பார்க்குறாங்க. உடனே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஒபே பண்ணியிருக்கணும். அப்படி தானே? நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எப்படி எழுதியிருக்கா? ஐயோ, வேதத்துக்கு புறம்பாக நம்ம செஞ்சிட்டா இவங்க என்ன பண்ணிடுவாங்க? நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களேன்னு நினச்சிருக்கணும். ஆனால் தேவன் என்ன பண்ணாரா? கீழே எழுத ஆரம்பித்தாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அநேக தவறுகளை செய்கிறோம், தப்பிதங்களை செய்கிறோம். ஆனால் யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறோம். தேவன் பார்க்கிறார். அதிலிருந்து தப்பித்து கொள்ள நமக்கு ஒரு வழி வாசலை அவர் ஏற்படுத்துகிறார். அவர் ஏற்படுத்தும் பொழுதே திரும்பி வந்துடணும். திரும்பி வரலன்னா நம்ம மாட்டிக்குவோம், அதில் கஷ்டப்படுவோம், அதில் உழன்று போய் சிக்குண்டு காணப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமா. உடனே அவர் நிமிர்ந்து பார்த்து என்று வேதம் சொல்லுகிறது. உடனே அந்த ஜனங்களை நிமிர்ந்து பார்க்குறாரு. என்ன எழுதுறாரு? நம்ம கேட்டது அவர்கிட்ட கேள்வி, அவர் கேட்காம நமக்கு பதில் சொல்லாமல் எதுவும் எழுதிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு பார்த்துன்னே இருக்காங்க. அவர் நிமிர்ந்து பார்த்து அவர் சொல்கிறாரா, உங்களிலே பாவம் செய்யாதவன் எவனோ முதலாவது இந்த பெண் மேலே என்ன பண்ணுங்க, கல்லெறிய கடவன் என்று சொன்னாராம். ஒருத்தர் கூட இல்லை, ஒருத்தர் கூட இல்லை, எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா சொல்லாமா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் என்ன பண்ணும்? வாய்க்காமல் போகும். நீ திரும்பி வந்தால் தான் வாய்க்காமல் போகும். நீ திருந்தி வந்தால் தான் வாய்க்காமல் போகும். நீ பாவத்துக்கு விலகி வந்தால் தான் வாய்க்காமல் போகும். பாவத்திலே உழன்றிருந்தினா அது வாய்க்கும். அல்லேலூயா சொல்லாமே.
உடனே அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, மகளே, உன் மேலே கல் எறியத்தக்கதா ஒருவனும் இல்லையான்னு கேட்குறாரு. அல்லேலூயா சொல்லாமா? ஒருத்தர் கூட என்ன பண்ணல, கல் எறியத்தக்கதான ஒரு மனுஷனையும் காணோம். அப்போ அவர் சொல்கிறாரு, நானும் உன்னை என்ன பண்ணுறல, நியாயம் தீர்க்கிறது இல்லைன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவரும் நம்ம மேலே இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்ம மேல இரக்கமுடையவராக இருக்கிறாரு. நாம் செய்கிற அநியாயத்தை, அக்கிரமத்தை, படுங்காரியங்களை, துணிச்சலான பாவங்களை தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவரிடத்துல இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அந்த சகோதரி அவர் பாதத்தருகே நின்று கலங்கி சொல்லியிருப்பாங்க, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா சொல்லாமா? பாவத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது, பாவத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அப்படி இருக்கும்பொழுது அந்த தவறுக்கு நாம் விலகி ஓட வேண்டும். அப்படி விலகி ஓடும்பொழுது தேவன் நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. என்னென்ன காரியங்களை நாம் பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து திரும்பணும், மனம் வருந்தி திரும்ப வேண்டும். இன்னொரு காரியத்தை நாம் பார்த்தோம், பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம், மறுதலிப்பதிலிருந்து திரும்பணுமா. எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவோம், மறுதலிச்சுக்கிட்டே இருப்போம். எனக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியாது, அவர் நான் பார்க்கல, அவரை குறித்து நான் கேட்கல, மறுதலிப்போம். அவரை பற்றி நம்ம கேட்டிருப்போம், இருந்தாலும் நான் கேட்கவே இல்லை அப்படின்வோம். நிறைய காரியத்தை நம்ம செய்தாலும் என்ன பண்ணுவோம், நான் செய்யவே இல்லைன்னுவோம். இங்கு மறுதலிப்பதிலிருந்து திரும்பக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தை வாசிங்க. இங்கே பேதுரு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தாராம். அல்லேலூயா சொல்லாமே? வாசிங்க. நான் உங்களிடத்தில் வினாவினாலும் எனக்கு மாறுதரம் சொல்ல மாட்டீர்கள், என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். லூக்கா வெளியே போய் மனம் கசந்து அழுதான். யாரு? பேதுரு. இது யாருன்னா, அந்த சீஷர்களில் இவர் ஒரு சீஷர், தேவனுக்கு அருகாமையிலே இருந்தவர். யார் கேட்கலனாலும் முதல்ல கேள்வி கேட்குறவர் இவர் தான். முதல்ல துணிச்சலாக போய் வேலை செய்கிறவரும் இவர் தான். தேவன் கூப்பிட்ட உடனே தன்னுடைய போட்டை, வலையை, மீன்களை அப்படியே விட்டுட்டு அவர் பின்னால் வந்த ஒரு மனுஷனாக இருந்தார். இவரை கொண்டு தேவன் அநேக மக்களை ரட்சித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகருக்கு தேவன் இவரை ஒரு முன்மாதிரியாக வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாரா, அங்கே என்ன பண்ணுறாரு? ஸோ அது படிங்க. மனம் கசந்து அழுத. தேவன் பந்தி இருக்கும்பொழுது அவர் கேட்குறாராம், என் மேலே அன்பாக இருக்கிறியா, என்னை நேசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அந்த பேதுரு இடத்துல கேட்குறார். பேதுரு இடத்துல கேட்கும்போது, ஆமாண்டவரே, நான் உன் மேலே அன்பாக இருக்கிறேன். மீனும் கேட்குறாரா, பேதுருவே என்னை நேசிக்கிறியா அப்படி கேட்கும்போது பேதுரு என்ன சொல்கிறாரா, ஆமாண்டவரே, நான் உண்மை என்ன பண்ணுறேன், நேசிக்கிறேன். மூணாவது வாட்டி கேட்குறாரு, பேதுருவே என்னை நேசிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, உண்மையாக உண்மை நேசிக்கிறான் ஆண்டவரே 3 வாட்டி சொல்லிட்டார். 3 முறை அவர் சொல்கிறார். பாருங்க, யூதாசை தேவன் என்ன பண்ணுறாரா, நீ போ உன்னுடைய வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிடுறார். பேதுரு பக்கமாக திரும்பி சொல்கிறாரு,
சேவல் கூவுவதற்கு முன்பதாக 3 தரம் நீ என்னை மறுதலிப்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருடைய வார்த்தைகளில் செவி கொடுக்கிற நீங்கள், ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்து இருக்கிற நீங்கள், ஆண்டவருடைய ஞானஸ்தானத்துக்குள்ளே இருக்கிற நீங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கும் ஆண்டவருடைய காரியத்துக்கும் ஆண்டவருடைய செய்கைக்கும் மறுதலிக்கக்கூடாது. அல்லேலூயா. மறுதலிப்பு வருகிற இடத்துல மனக்கசப்பு வரும், அழக்கூடிய காரியங்கள் வரும். தேவனுக்கு விரோதமாக நான் செஞ்சிட்டேனே, பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்துட்டேனே என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் நம்முடைய வாயில் வரும். அல்லேலூயா சொல்லாமா? மறுதலிப்பதிலிருந்து இங்கே திரும்பக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். பேதுரு சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க பார்க்குறாங்க, ஒரு பெண்ணு சொல்கிறா, நீ அந்த இயேசு கூட இருந்த மனுஷனுக்கு கூட இருந்த மனுஷன் தானே நீ அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை அவர் எனக்கு தெரியாது, அவர் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறா. இன்னொரு இடத்துல போகும்போது மறுபடியும் சேவல் கூவுது, நீ அந்த மக்களோடு இருந்த ஒரு மனுஷன் தானேன்னு கேட்கும்போது, இல்லை உண்மையாகவே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். மறுபடியும் போகும்போது 3வது முறை சேவல் கூவும்போது சத்தியம் பண்ண தொடங்கினானா, அவர் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி சத்தியமாக சொல்கிறேன், இயேசு எனக்கு தெரியாது, அந்த மக்கள் எனக்கு தெரியாது, யாருன்னே தெரியாது சொல்லி சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டானா. 3வது முறை அவன் மறுதளிக்கும் போது தேவன் அந்த பக்கமாக வந்து அவனை திரும்பி பார்த்தாராம். தேவனை அவன் பார்த்து மனம் கசந்து அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்தில் குத்தப்பட்டவனாய் செய்த தவறுக்காய் அவன் என்ன பண்ணுறான்? மனம் கசந்து அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. மனம் கசந்து அழுதவனை அவன் ஆண்டவரத்தில் போய் என்ன சொல்லியிருப்பான்? ஆண்டவரே என்னை மன்னியும். என்ன சொல்லியிருப்பா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் தவறு செய்துட்டேன், நான் உண்மை மறுதளிச்சிட்டேன், என்னை மன்னிங்க என்று சொல்லியிருப்பான். அல்லேலூயா சொல்லாமா? மறுதளிக்கிற ஒரு காரியத்திலிருந்து நீங்களும் நானும் திரும்ப வேண்டும். அப்படி திரும்பும் பொழுது கர்த்தர் நம்ம உயர்த்த, அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தான் தேவன் முதலாவது ஒரு கூட்டத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படத்தக்கதாய் மாற்றினாரா? கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவன் நிழல் பட்டு அநேகர் சுகம் பெற்றார்களாம். மறுதளிக்கிறோம் ஆனால் திரும்புறதுக்கு தான் மனசு வரமாடுது. நீங்கள் திரும்பும்பொழுது கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் 4 காரியங்களை நாம் பார்த்துருக்கிறோம். முதலாவது, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து திரும்ப வேண்டும். 2வது, மனம் வருந்தி திரும்ப வேண்டும். 3வது, பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும். 4வது, மறுதலிப்பதிலிருந்து நாம் திரும்ப வேண்டும். நாம் திருந்தி வாழும்பொழுது கர்த்தர் நம்மை மாற்ற அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகம் எப்படி இருக்கான்? மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. அவன் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, பாவம் செய்கிற மனுஷன் பாவி தான். தவறு செய்கிற மனுஷன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த தண்டனைக்கு மறுவாழ்வு யார் கொடுக்கிறார் என்றால் இயேசு தான் மறுவாழ்வு கொடுக்க முடியும். அல்லேலூயா. நீ அவர் பக்கமாய் திரும்பி வரும்பொழுது அவர் உன்னுடைய காரியங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். மீண்டுமா வாசிங்க, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் மனம் திரும்பும் பொழுது பிழைக்க முடியும். நீங்கள் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் மனம் திரும்பும் பொழுது ஒரு தேசத்தின் பாவத்தை தேவன் திருப்ப முடியும். நீங்கள் மனம் திரும்பும்போது
பாவத்திலிருந்து உங்களை விலகி ஓட செய்ய முடியும். நீங்கள் மனம் திரும்பும்பொழுது மறுதலிப்பதிலிருந்து உங்களை தேவன் மாற்றி வாழ வைக்க முடியும். நீங்கள் மனம் திரும்பும்பொழுது தன் தகப்பனோடு சேர்ந்து வாழ வைக்க முடியும். அல்லேலூயா சொல்லாமா? கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட எங்கள் மனதை திருப்பும்படியாய் கர்த்தர் நீர் பேசிய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்தி துதிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு இடைப்பட்டு பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காரியங்களை வாய்க்க பண்ணும் ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவ்விதமாய் ஆண்டவரே உடைய வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்க நீ கிருபை செய்யும். காரியங்களை வாய்க்க பண்ணும். இயேசுவின் மூலம் கேட்கிறேன், ஜீவனும் இருக்கும் நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். இது கர்த்தருக்காக கொடுக்கின்ற நேரம். இது அனைவரும் எழுந்து நின்று காணிக்கை பகுதி நேரமாக இருக்கபடியாக எழுந்து நின்று காணிக்கைகளை கையில் எடுத்துக்கொள்வோம். தேவ சமூகத்தில் கர்த்தரோட வார்த்தை கேட்டு இருக்கிறோம். கர்த்தருக்காக விதைக்க வேண்டிய நேரமாக இருக்கிறபடி தேவ சமூகத்தில் நிற்கிற நாங்கள் தேவ